ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி, ஜீவனாதிபதி. உங்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் தான். அதேமாரி இந்த கும்பராசி நேயர்கள் முயற்சிகளை எப்போவுமே தளர விட மாட்டீங்க. சில முயற்சிகள் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னாலும் சில பேர் தோண்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதாவது இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அப்படியே மீண்டு எழுந்து வந்துடுவீங்க. அந்த வகையில் இந்த 3-10 அதிபதி இப்போ எது வரைக்கும் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல இருந்தார். ஆகா, 11ஆம் இடம்ங்கிறது பெரிய விஷயம், பாக்கியம். லாபங்கள் அப்படியே கொட்டக்கூடிய ஒரு இடம். ஆனால் இல்லை, குருவோட பார்வையும் இருந்தது. ஆனால் சனியோட பார்வை 10ஆம் பார்வையும் விழுந்தது, பெரிய இது. அதே சமயம் 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பொருளாதாரத்திலையும் கை வச்சார், வருமானத்திலையும் கை வச்சார். ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே முன்னேறி வந்தீங்க, பரவாயில்லைங்கிற மாதிரி. ஏன்னா குருவோட பார்வை வந்தனால அப்படியே ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரி போனீங்க. இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற அயனசயன போகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படிங்கும்போதே சில விஷயங்களை நம்ம கூர்ந்து பார்க்கணும். 12ஆம் இடம் உங்களது விருப்பம் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு இடம்னாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு இடம். ஏன் அப்படின்னா, அப்படியே இந்த நட்சத்திர சாரம் வரும்போது உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு வரேன். இந்த கும்பராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4 ஆகிய பாதங்கள், அடுத்தபடியாக சதயம், பூரட்டாதி. ஆக இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு விரயஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் சில விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்காக தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு நான் முதல்லயே சொல்லிடுறேன். அதேமாதிரி உணவு கட்டுப்பாடு, அதுவும் மூத்த வயது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் சப்போஸ் 2வது சுற்று கூட வந்திருக்கலாம் சனீஸ்வர பகவான், இல்லைன்னா 3வது சுற்று கூட வந்திருக்கலாம். உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். அதேமாதிரி பேசுகிற வார்த்தைகள், டென்ஷன் எடுத்துக்காதீங்க. டென்ஷன் எடுத்துக்காமல் வேலை செய்யுங்க. சில பேருக்கு வீடு மனை வாகனமும் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைச்சிரும். திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அந்த யோகமும் கிடைச்சிரும். அதேமாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆனாலும் கவனமாக இருக்கணும். ஏங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன். அதேமாதிரி சிறுடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக மிக அருமையாக வந்துச்சிடும். ரொம்ப அற்புதம், டக்குன்னு கிடச்சிடும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இது வரைக்கும் விஷயம் இல்லையா அப்படிங்காதீங்க. இது வரைக்கும் சொன்னது ட்ரெய்லர், இப்போ தான் மெயின் பிக்சர். என்ன அப்படின்னா, 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் களத்திராதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அப்போ இந்த அவிட்டம் நட்சத்திரக்கார ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். முதல்ல வாழ்க்கை துணை வழி. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் அவிட்டம் அதுலேருந்து எண்ணிட்டு வந்தேன்னா இந்த உத்திராடம் 26வது நட்சத்திரமாக வரும். 2, 6, 8 தலையில் ஒரு குட்டு. அதனால தான் உடம்பை கவனிச்சுக்கணும்னு சொன்னேன். வாழ்க்கை துணையோட உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சிருக்கோங்க. நண்பர்கள்ட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். அடுத்தபடியாக 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் பகிரன ரோகாதிபதி சந்திர பகவானின் திருவோண நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் சதயம் நட்சத்திரக்காரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சதயம் நட்சத்திரக்காரா ஏன் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துலேருந்து, அதாவது இந்த திருவோணத்துலேருந்து அப்படியே நின்று வந்தீங்கன்னா உங்களுக்கு 26வது நட்சத்திரம் வரும். 2, 6, 8 கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான போக்கை நீங்கள் கடைப்பிடிப்பது உச்சிதம். அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். தேவையில்லாமல் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். நீங்கள் சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருப்பீள். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்
அந்த விஷயத்தை பெரிதாக்கி பூதாகாரமாக்கி உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் கவனமாக இருக்கணும். கடன் சுமை சில பேருக்கு அதிகமாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்துலேயும் நிதானமாக செயல்படுங்கோ. குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்களது சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர கால ட்ராவல் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா 26வது நட்சத்திரம். அப்போ ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரன் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு வெற்றி. உங்களோட முயற்சிகள், சில முயற்சிகள் ஒரு மாதிரியே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாருங்க. கவனமாக இருந்து எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க, வெற்றி. அதுமாதிரி ஜீவன விஷயமாக நீங்கள் அவசரப்பட்டு சில முடிவுகளெல்லாம் எடுக்காதீங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்காதீங்க. கவனமாக இருங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றி. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்துலேயும் சரி, தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும். கல்யாணமே ஆகாமல் இருக்கும் ரொம்ப நாளாக, அதுவே ஒரு டென்ஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேர் கல்யாணம் ஆகிடும், குழந்தை பாக்கியம் இருக்காது, அதுவே டென்ஷனாக இருக்கும். குடும்பத்துலேயும் சரி, பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இப்போல்லாம் சகஜம். கரெக்டாக? இப்போ கல்யாணமாகி ஒரு 5-6 மாதம் ஆனாலே எல்லாருமே உறவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா, என்ன புழு பூச்சி வைக்கலையா அப்படிவேன், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா புழுன்னா பெண், பூச்சினா ஆண், அதுதான் புழு பூச்சி எதுவும் வைக்கலையாம்பா. இப்போவும் பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த காலத்தில் கிராமத்தில் தான் பேசினாங்கிறது கிடையாது. இப்போ எல்லாருமே மறைமுகமாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க. இதெல்லாம் நேரங்காலம் வரும்போது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நல்லபடியாக நடக்கும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணியே ஆகணும். அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். நீடி பீப்புள், மாற்றுத்திறனாளி இவாளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக பண்ணுங்க. ஆர்ஃபனேஜ் போயிட்டு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். கண்டிப்பாக கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும். அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அப்படியே நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கும் ஒரு நெய் தீபம் போடுங்க, செவ்வாய்க்கிழமை. ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனாலே உங்களது சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அற்புதமான ஒரு சுப செலவுகளையும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.